இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன மேங்கோ வெரைட்டி இருக்குது, அதாவது மாம்பழ பழச்செடிகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். இது வந்து சூப்பரான மல்லிகா மேங்கோ. பாருங்கள், 3 பிரான்ச்சஸாக பிரிஞ்சிருக்கு. இதை அப்படியே அழகாக ட்ரைன் பண்ணி வளர்த்தணும். ஸ்டெம் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா வளர்ந்துட்டாங்க. அடுத்த வகை வந்து R2E2 ஜம்போ ரெட்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆஸ்திரேலியன் வெரைட்டி, ஆஸ்திரேலியா வகை சேர்ந்தது. சூப்பராக இருக்கும், ஆப்பிள் மாதிரி இருக்கும் மாம்பழம். நல்லா 1 கிலோ பக்கம் வெயிட் வரும் இதோட பழம். எப்படியே இது ஒரு அடுத்த வருஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். ஆப்பிள் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். இது R2E2 ஜம்போ ரெட்டுன்னு சொல்லுவாங்க, R2E2ன்னு சொல்லுவாங்க. ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தொட்டியில் மாற்றிடலாம். அருமையான வித்தியாசமான மாவகை. டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னா இந்த மாதிரி மாங்கன்று ஒரு வருஷம் 2 வருஷம் பிளான்ட் வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது தரையில் வச்சா இன்னும் நல்லா க்ரோ ஆகும், நிறைய பழங்களும் கிடைக்கும். இங்கே இடம் இல்லாதனால க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். அடுத்த வகை வந்து ஆல் சீசன் மேங்கோ. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி, குட்டை ரகம்தான். ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்கும். ஒரு ஆல் சீசன் வெரைட்டி. மாங்காய் ஓரளவுக்கு பெருசாகும், நீளமாக வந்துச்சு. அது சீக்கிரம் நிற்கல. இந்த தடவை ஒரு 4-5 காய் கிடச்சிது, அதை பறிச்சாச்சு. சின்ன செடி தான், இப்போ தான் புது தளிரெல்லாம் எடுக்குது. இல்லை, புது தளிர் இப்போ தான் தளிர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஆல் சீசன் தான், வருஷத்தில் ஒரு 3 டைம் மாங்காய் கிடைக்கும். இது வந்து வருஷத்தில் 3 டைம் காய் கிடைக்கும். தாய்லாந்து வெரைட்டி ஆல் சீசன். அடுத்து நம்ம பார்க்குறது ஆந்திரா ஃபேமஸ் பங்கனப்பள்ளி. பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக புஷ்ஷியாக வந்திருக்கு. புது தளிரெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, புது தளிர்கள். போன வருஷம் ஒரு 4 காய் கிடச்சிது இந்த மரத்தில். இந்த வருஷம் பாருங்கள், அது அப்படியே டபுள் ஆகிருக்கு. பிஞ்சுகளில் மிச்சம் எவ்வளோ இருக்குது. இந்த தடவை ஒரு 10 காய் அலோட் பண்ணியிருக்கு. மாவை பொறுத்தளவுக்கு நிறைய சன்லைட்டு வேணும். நல்ல சூரிய ஒளி நிறைய படும்போது தான் நல்ல ஈல்டு கிடைக்கும் நமக்கு. பாருங்க, கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு. பங்கனப்பள்ளி இது டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். ஒரு பழம் ஒவ்வொன்றும் 400 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டு. நம்ம தமிழ்நாட்டில் இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பங்கனப்பள்ளி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இது இன்னொரு 1 மாதத்துக்கு மேலே ஆகும் நல்லா முதிர்ச்சி அடைகிறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மரம் என்னென்னா, நம்ம ஃபேவரட் காலப்பாடி மாங்காய். பாருங்கள், இப்போ தான் பூ விட்டுருக்கு, காயும் இருக்குது, இப்போ பூ வந்திருக்கு. இது எப்போவுமே பூ வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய புது தளிர் விட்டுருக்கு. பாருங்கள், இந்த காலப்பாடி மாங்காய் புது தளிரும் வந்திருக்கு. இதில் வந்து போன டைம் பிஞ்சு விட்டதில் 2 மாங்காய் நமக்கு கிடச்சிருக்கு.
பாருங்கள். இது வந்து ஒரு 300லேருந்து 350 கிராம் வெயிட் வரும். இன்னொரு 1 மாதத்தில் இவங்க ரெடி ஆயிடுவாங்க. இப்போதைக்கு 2 காய் தான் இருக்குது. இப்போ புது தளிரும் விட்டுருக்கு, பூவும் விட ஆரம்பிச்சிருச்சு. இது வருஷம் ஃபுல்லாக பூ பூத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் காய் கிடைக்கும் நமக்கு காலப்பாடி. இது ஒரு டைம் சாப்பிட்டாலும் சரி, இதோட டேஸ்ட் நமக்கு மறக்கவே மறக்காது. அப்படியே நாக்கிலேயே நிற்கும் இந்த சுவை. அவ்வளோ சுவையாக இருக்கிற ஒரு மாம்பழ வகை தான் காலப்பாடி மாங்காய். இது மாடி தோட்டத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. சின்ன சின்ன இலைகளாக தான் இருக்கும், ஊசி மாதிரி இருக்கும். இப்படி குட்டி குட்டியாக தான் இலை இருக்கும், ரொம்ப பெரிய இலைகள்லாம் இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாலே வீடியோ போட்டிருக்கோம், இதோட டேஸ்ட்டு, இதோட ரிவ்யூ போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும் மாம்பழம். அப்படியே நம்ம மாம்பழம் சாக்லேட் எல்லாம் சாப்பிடுவோம், அந்த டேஸ்ட்டில் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். சூப்பரான ஒரு ரகம். மாடி தோட்டத்துக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, இந்த காலப்பாடி இதுதான் சொல்லுவேன். இன்னும் சீக்கிரம் நமக்கு காய் கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஈல்டு கிடச்சிரும். இந்த மேலே வந்து இப்படி வெள்ளை ஒரு கோட்டிங் மாதிரி வரும், பவுடர் கோட்டிங் போட்ட மாதிரி வரும். இது எதுக்குன்னா, பூச்சி தாக்குதல்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த அதோட இயற்கையாக வந்து அமைப்பது நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ஒரு 21 இன்ச்சு பாட்டில் தான் வச்சுருக்கோம். இதுதான் மக்களே நம்ம காலப்பாடி மேங்கோ. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா, தாய்லாந்தோட ஸ்பெஷல், வேர்ல்டுலேயே 5வது நம்பர் ரேங்கிங்கில் இருக்கிற நாம்டாக் மை கோல்டு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வச்சதுலேருந்து இப்போ தான் பூ பூத்து பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு, நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. கலரே ஒரு மாதிரி தங்க கலரில் இருக்குது. நம்ம எலுமிச்சம்பழம் பழுத்தா என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் இருக்குது. சூப்பரான ஒரு கலர், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நிறைய பிஞ்சுகள் வரும், ஃபுல்லாக பிஞ்சுகள் தான், கொத்து கொத்தாக தான் பிடிக்கும். பார்க்கலாம், இன்னொரு 2 மாதத்தில் நமக்கு இது ரிவ்யூ போடலாம். பழம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம மண்ணுக்கு எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. நம்ம வச்சதுலேருந்தே ஒரு 10-15 கிளை புதுசாக வந்திருக்கு. அத்தனை கிளையிலையுமே பூ பிடிச்சி காய் விட்டுருக்கு. மெயினாக சூரிய வெளிச்சம் அதிகமாக படுற இடத்துல நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது, சூரியனை பார்த்த மாதிரி, அதனால் வெயில் நிறைய படும். பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஆல் சீசன் மாதிரி தான். வருஷத்துக்கு ஒரு 2 டைம்லேருந்து 3 டைம் நமக்கு பழம் கிடைக்கும். எப்போவுமே காய் பூ எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குமா. ஃபஸ்ட் டைமு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம விரும்பி வச்ச நாம்டாக் மை கோல்டு மல்லிகா மேங்கோ. அடுத்த வருஷம் நமக்கு பார்க்கலாம் இதோட ரிசல்ட்டு. பாருங்கள், இதுதான் இப்போதைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற மாங்காய் வெரைட்டி. அது இல்லாமல் நம்ம ஃபார்ம் ஹவுஸ்லேயும் வச்சுருக்கோம், அங்கே ஒரு 7-8 ரகம் வச்சுருக்கோம். அதோட வீடியோவும் வர வாரங்களில் நான் பதிவு பண்ணுறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக நமக்கு முக்கியம். உங்கள் ஆதரவு இல்லைன்னா நம்ம சேனல் இந்தளவுக்கு வந்திருக்காது. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். ஸ்ரீ வில்வா பிளான்டேஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோஸ் என்னால் தொடர்ந்து ரெடி பண்ணி போட முடியும். மற்ற ஒரு பழச்செடி இல்லை பூச்செடி மூலயமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.